அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடியது. மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதமும் சுக்கிர பகவானுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும். நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும். அதே போல் நீங்கள் நினைத்த விஷயம் 24 மணி நேரத்தில் நடக்கணும். நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்களை தேடி வரணும். அதாவது எதிர்பார்த்த பணமாக இருந்தாலும் சரி, எதிர்பார்க்காவிட்டாலும் சரி, இந்த வருடம் முழுவதும் உங்களை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்கும்போது நிச்சயமாக பணவரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். பணவரவு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நீங்கள் நினைத்த விஷயம், நீங்கள் மனதில் ரொம்ப நாளாக இந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க விஷயமும் இதை செய்யும்போது 100% நிச்சயமாக நிறைவேறும். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் பவர்ஃபுல்லான மெத்தடாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தேவதையோட பேரை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் அது வந்து உங்களுக்கு 30 நிமிடத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த தேவதை மிராக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா, இந்த ஒரு தேவதையோட பேரை சொன்னதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்திலே 40,000 ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அந்த தேவதையோடைய பெயர். நீங்கள் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கும். இப்போ அந்த வீடியோட தம்ப்லைன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை பார்த்து அதில் எப்படி சொல்லியிருக்கணும் அதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். அதே போல் தான் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பில்லோ கடியில் இதை வச்சுட்டு தூங்குங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்படி தூங்கும்போது நிச்சயமாக பண வரவில் அதிரடி மாற்றம். நீங்கள் கேட்ட பணம் உங்களை தேடி வரும். நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்கிறதுக்கும் அதே போல் நீங்கள் ஏதாவது மனசில் நினைத்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நீங்கள் கேட்ட விஷயமும் கிடைக்கும். அதே போல் பண வரவில் அதிரடி மாற்றம். நீங்கள் என்ன பணம் கேட்டிங்களோ அந்த பணம் உங்களை தேடி வரும். இல்லை பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், அதன் மூலயமாக மாதம் உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக வரும். வெளியில் கொடுத்துட்டீங்க, அந்த பணம் உங்கள் கைக்கு வரணும், கடனாக கொடுக்கக்கூடிய தொகை உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சாலுமே இதை நீங்கள் செய்யலாம். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே தாராளமாக இந்த விஷயத்தை இன்றைய தினத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கும்போது நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். இதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் பூஜை, மந்திரம், விரதம் எதுவுமே கிடையாதுங்க. இரவு தூங்க போகிறீங்க, எல்லா வேலையுமே முடிச்சிட்டிங்க, நீங்கள் தூங்க தான் போகிறீங்க. அப்போ தான் இதை நீங்கள் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க. அதில் க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பென் இல்லைனா மார்க்கர் இல்லைனா பென் இருந்துச்சுன்னா, ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். அதாவது இது ஒரு சிம்பிள். அதாவது பணத்தை அபரிவிதமாக ஈர்க்கக்கூடியது, நம்ம கேட்ட பணமும் நமக்கு கிடைக்கக்கூடியது, நம்ம என்ன அலைகளை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நமக்கு உடனடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சின்னம். இதை தான் அந்த ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் வரைய போகிறீங்க. சப்போஸ் உங்ககிட்ட க்ரீன் கலர் பென் இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னால் வரைங்க. ஆனால் நீங்கள் க்ரீன் கலர் பென்னால் நீங்கள் எழுதுனீங்கன்னா வரைஞ்சிங்கன்னா உடனடியான ரிசல்ட்டை கொடுக்கும். இது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மைவர பென்னால் இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க. இந்த சின்னத்தை வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. ஒரு இலை இருந்தால் போதும். அந்த ஒரு இலையில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ, அதாவது நீங்கள் பணத்திற்காகவும் இதை நீங்கள் செய்யலாம். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் எழுதலாம். முதல்ல உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை எழுதுங்க. சப்போஸ் அர்ஜென்ட்டாக தேவைப்படலைன்னா 24 மணி நேரமும் பண வரவு ஏற்படணும் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். சப்போஸ் வேறு ஏதாவது நல்ல சொந்த வீடு வேண்டும், நிலம் வேண்டும், இல்லை வந்து இன்க்ரிமெண்ட் வேண்டும், ப்ரமோஷன் வேண்டும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேண்டும், இது போல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த இலையில் எழுதிக்கலாம். பணம் தேவைப்படாவிட்டால் உங்களுக்கு என்ன விஷயம் நிறைவேறணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் எழுதிக்கிட்டு, நீங்கள் சிம்பிள் ஏற்கனவே வரைஞ்சி பேப்பரில் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்கு மேலே இந்த இலையை வச்சுடுங்க. இந்த இலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக
பட்டை தூள், சின்னதாக பட்டை இருந்துச்சுன்னா அந்த பட்டையை நுணுக்கி ஒரு சிட்டிகை இருந்தால் போதும், ஒரு கொஞ்சமாக இருந்தால் போதும். கொஞ்சம் பட்டைத்தூள் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் அனைவருடைய வீட்லேயுமே இருக்கும், அந்த மஞ்சத்தூளை ஒரு சிட்டிகை அளவு வச்சுக்கோங்க. இதை ஒரு பொட்டலமாக மடிச்சுக்கோங்க. இது நான் சொன்ன அனைத்து விஷயமும், அதாவது ஒயிட் கலர் பேப்பரில் சின்னத்தை வரைஞ்சிருக்கீங்க. பிரியாணி இலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் உங்களுக்கு தேவைப்படுறதை எழுதிட்டீங்க. அதுக்கு மேலே தான் கொஞ்சம் பட்டைத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் அதில் அப்படியே லைட்டாக தூவி விட்றீங்க. அதில் தூவி விட்டு அதை பொட்டலமாக மடித்து உங்களுடைய 2 கைகளையும் வச்சுட்டு நீங்கள் அதில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை நடந்து முடிஞ்சது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பிரார்த்தனையை, இந்த ஒரு வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்த குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிவிட்டு, நீங்கள் எந்த தலையணையை யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த பில்லோவை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கடியில் இந்த ஒரு பொட்டலத்தை வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. அவ்வளோதான். இன்று வெள்ளிக்கிழமை இரவு இதை நீங்கள் செஞ்சிடுங்க. மறுநாள் சனிக்கிழமை காலையில் ஏந்திரிச்சு அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய பட்டைத்தூள், மஞ்சள் இதை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்துடணும். யாருக்காக எழுதுனீங்களோ, இப்போ உங்களுக்காக எழுதுனீங்க, நீங்கள் பில்லோ கடியில் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பொட்டலத்தை எடுத்து பேப்பரை மட்டும் தனியாக வச்சுட்டு அந்த பிரியாணி இலையில் இருக்கக்கூடிய பிரியாணி இலை, அந்த பட்டைத்தூள், அந்த மஞ்சத்தூள் இதை அப்படியே நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் போட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையை மட்டும் எடுத்துடுங்க. எடுத்துட்டு அந்த பேப்பரையும் அந்த பிரியாணி இலையும் ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய மண்ணில் நீங்கள் புதைச்சி வச்சிடலாம். இல்லை எரித்து அந்த சாம்பலை ஊதி விட்டலாம். இல்லை ஓடுற தண்ணிலையும் விட்டலாம். அந்த மஞ்சள், பட்டைத்தூள், இந்த பிரியாணி இலை போட்டு வச்சுருக்கிற தண்ணியை நீங்கள் குளிச்சுடுங்க. இப்படி செய்யும்போது நிச்சயமாக 24 மணி நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது உங்களுக்கு நடந்திருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய பிரார்த்தனையாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் நடக்கும். அதற்கான டைம் எடுத்துக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் உடனே நடக்கும். ஆனால் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். மகாலட்சுமி தாயாருடைய முழு ஆசீர்வாதமும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி, எதிர்பார்க்காவிட்டாலும் சரி, தினம் தினம் பணம் உங்களை தேடி வரக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம், மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் வெளியில் இருக்கீங்கனாலும் அங்கே இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு இறப்பு தீட்டு, பிறப்பு தீட்டு இது போல் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா 100% பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செய்யலாம். சப்போஸ் இந்த வெள்ளிக்கிழமையை தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்த வர வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம். இது போல் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக கொடுக்கும். நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.